கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் கூறின 3வது வார்த்தையை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் நீர் சிலுவையில் கூறின 3வது வார்த்தையை தியானிக்க நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த வார்த்தைகளின் மூலம் எங்களோடு இடைபடுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே, ஆமேன். இந்த நேரத்திலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் கூறின 3வது வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26-27 வசனத்துல, அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்று தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையும்படியாக கொண்டு போகும்போது திரள் கூட்டமான ஜனங்கள் அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல நம்ம பார்க்க முடியும். அங்கே இயேசுவை சிலுவையில் அறையும்படியாக கொண்டு போன அந்த இடத்துல அநேக ஜனங்கள், அதிகாரிகள், போர் சேவகர்கள், நூற்றுக்கு அதிபதி, இதை பார்க்கும்படியாக வந்த ஜன கூட்டங்கள், அவரோடு ஊழியம் செய்த அநேக ஜனங்கள், இப்படியாக அநேகர் நின்று கொண்டிருக்கும் போது அங்கே இயேசு தமக்கு அன்பாயிருந்த அந்த சீஷனை பார்க்கிறாரு, தன்னுடைய தாயையும் பார்க்கிறார். அந்த இடத்துல பார்த்து அவர் இப்படியாக சொல்கிறார், இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்று தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு இப்படியாக தன்னுடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில தாங்க முடியாத ஒரு வேதனை அனுபவித்து கொண்டிருக்கும் போதும் அவர் தன்னுடைய வேதனை அது பெரிதா இருந்தாலும் அவர் தன்னுடைய தாயை அந்த இடத்துல பார்க்கும்போது அவர்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது. நான் இந்த உலகத்தை விட்டு போனதுக்கு அப்புறமாக என்று சொல்லி அதை அந்த இடத்துல தனக்கு அன்பா இருந்த அந்த சீஷன் இடத்துல தன்னுடைய தாயை ஒப்படைக்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட அவருக்கு சகோதரர்களும் இருந்தார்கள். தன்னுடைய சகோதரர்கள் தன் தாயை பார்த்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி அவர் இருக்காதபடிக்கு அவர் எனக்கு ஒரு கடமை இருக்கிறது என்று சொல்லி தான் இந்த உலகத்தை விட்டு போனாலும் தனக்கு அன்பாயிருந்த அந்த சீஷன் இடத்துல தன்னுடைய தாயை பார்த்து கொள்ளும்படியான ஒரு பொறுப்பை அந்த இடத்துல ஒப்படைக்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்ம மோசே கொடுத்த நியாய பிரமாணத்துல நம்ம பார்க்கும்போது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லி இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டுல இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணங்கள், இந்த 10 கட்டளைகளில ஒரு கட்டளை உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய திட்டத்தை அவர் நிறைவேற்றும்படியாக இந்த உலகத்துல அவர் நிறைவேற்றி முடிக்கிறவராய் காணப்பட்டாலும் அவருக்கு அந்த உலகத்துல இருந்த அந்த பொறுப்பையும் அவர் தனக்கு அன்பாயிருந்த சீஷனிடத்துல ஒப்படைக்கிறத பார்க்க முடிகிறது. அதையும் அவர் சரியாக செய்து நிறைவேற்றுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. நம்ம கூட சில காரியங்களை நமக்கு அன்பா இருக்கிறவர்கள், நமக்கு நம்பிக்கைக்குரியவர்களிடத்துல நம்ம உரிமையா சில காரியங்களை சொல்லுவோம், உரிமையா சில காரியங்களை அவரிடத்துல கேட்போம், உரிமையா சில காரியங்களை அவர்களிடத்துல சில பொறுப்புகளை கூட நம்ம அவர்களிடத்துல கொடுப்போம். அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய தாயை தனக்கு அன்பாயிருந்த அந்த சீஷனுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறார். அடுத்து நம்ம இங்க பார்க்கும்போது அந்த சீஷனை பார்க்கும்போது பாருங்க, அந்த வசனம் இப்படியாக சொல்கிறது, பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். பாருங்க, அந்த சீஷன் வேற எதுவுமே நினைக்கல. ஆண்டோர் சொன்ன உடனே அவங்கள உடனே தன்னுடைய தாயாக ஏற்றுக்கொள்கிற ஒரு மனப்பக்குவத்தை நம்ம இந்த இடத்துல பார்க்க முடிகிறது. இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த யோவானுக்குள்ளாக ஒரு கீழ்ப்படிதல் காணப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உடனே அதை கீழ்ப்படிந்து தன்னுடைய தாயாக அதை ஏற்றுக்கொள்கிற அந்த மனப்பக்குவம்,
நம்ம வந்து ஒரு காரியத்தை சொல்லும் உடனே நம்ம வந்து ஏற்று அது குறித்து கலங்கி நிற்போம். ஆனா அவர்கிட்ட எந்த ஒரு கலக்கமும் இல்ல. என்ன பண்ணுவோம் அப்படின்னு எதுவுமே அவர் வந்து யோசிக்கல. உடனே வந்து அவர் என்ன பண்றாருன்னா, அந்நேரம் முதல் அந்த சேஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். பாருங்க, நம்முடைய பேரண்ட்ஸ் வந்து வயதாகும் போது அவர்களுக்கு நம்ம வந்து சில காசுகள், உதவிகள் அப்படி நம்ம செய்தாலும், அவர்களுக்கு ஒரு அரவணைப்பு, அவர்களோடு பேசுகிறதற்கு, நேரம் செலவிடுகிறதற்கு நம்ம வந்து அவர்கள் வந்து விரும்புவார்கள். நம்முடைய வயதான பெற்றோர்கள் அவர்கள் வந்து அதிகமாக விரும்புவார்கள். அவர்களுக்கு ஒரு பராமரிப்பு, ஒரு அரவணைப்பு அவர்களுக்கு தேவைப்படுகிறது. அந்த இடத்திலும் ஆண்டவர் அவங்களுடைய தாயாருக்கு ஒரு அரவணைப்பு, ஒரு பாசம் அந்த இடத்துல தேவைப்படுகிறது. தன்னுடைய மகன் அப்படியாக அந்த சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொண்டு அதை நிற்கும்போது ஒரு தாயுண்டே இல்ல இருதயம் உடைந்து போகிறதான ஒரு சூழ்நிலைமையில அந்த தாயை தேற்றுகிறதற்கு ஒரு மகன் அந்த இடத்துல தேவைப்படுகிற ஒரு அரவணைப்பு அந்த இடத்துல தேவைப்படுகிறது. அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சீஷனிடத்துல கொடுத்த உடனே அந்த சீஷன் வந்து அதை வந்து அந்நேரம் முதல் உடனே அந்த அவங்கள வந்து அவங்க வந்து தன்னிடமாய் ஏற்றுக்கொள்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த மன பக்குவத்தை நம்ம அந்த யோவானுக்குள்ளாக பார்க்க முடிகிறது. நம்ம நம்ம வந்து பழைய ஏற்பாட்டுல கூட நம்ம பார்க்கும்போது இப்படியாக யாத்ராகமம் 21ஆம் அதிகாரம் 15, 17 வசனத்துல நம்ம பார்க்கும்போது யாத்ராகமம் 21, 15, 17 வசனத்துல பார்க்கும்போது தன் தகப்பனையாவது தன் தாயையாவது அடிக்கிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன். தன் தகப்பனையாவது தன் தாயையாவது சபிக்கிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன். பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல பாருங்க, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியங்கள், தன் தகப்பனையோ தன் தாயையோ அடிக்கிறவன் கொலை செய்யப்பட கடவன். தன் தகப்பனையோ தாயோ சபிக்கிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன் அப்படின்னு நம்ம சொல்லி இருக்கிறத பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டு நாட்கள் இப்படிப்பட்டதான காரியங்கள் வந்து இருந்துச்சு. ஆனா வந்து இந்த நாட்கள்ல பார்க்கும்போது ஈஸியா தன்னுடைய தகப்பன் தாய்மார்களை அடிக்கிற பிள்ளைகளை வந்து நம்ம பார்க்க முடிகிறது. தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிற பிள்ளைகளை நம்ம வந்து பார்க்க முடிகிறது. ஆனால் அவர்கள் வந்து நம்மை வந்து வளர்க்கிறதற்காக அநேக பிரயாசங்களை பட்டு தங்களுடைய எந்த ஒரு நன்மையோ தீமையோ தங்களுடைய ஆசைகள் விருப்பங்கள் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து விட்டு அவர்கள் வந்து பேரண்ட்ஸா இருக்கிறவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை வளர்த்து கஷ்டப்பட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு அவர்களை கொண்டு வந்து விடுறாங்க. ஆனா அவர்கள் நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய பேரண்ட்ஸ வந்து கவனிக்கிறதுல அநேக பிள்ளைகள் வந்து நம்ம தவறி விடுகிறோம். அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறதிலையும் நம்ம தவறி விடுகிறோம். அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு தியாகம் செய்து அவர்கள் ஒரு நல்ல நிலைமையில நம்ம கொண்டு வர்றாங்க. அவங்களுக்கு ஒரு செலவு வரும்போது, ஒரு நோய்வாய்ப்படும் போது, இல்ல அவர்களுக்குன்னு ஒரு தேவைகள் வரும்போது நம்ம வந்து அதை செய்யறதற்கு நம்ம வந்து அதிகமா யோசிக்கிறோம். அப்படிப்பட்ட பிள்ளைகளாய் நம்ம இருக்கக்கூடாது. நம்ம எவ்வளவு நம்மளை வந்து அவங்க எவ்வளவு இது பண்ணி நம்மளை வளர்த்திருப்பார்கள். அதை நம்ம யோசித்து பார்த்து நம்ம வந்து தேவனுக்கு முன்பாக அவர்களை வந்து நம்ம கனம் பண்ணுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதே போல அநேக பிள்ளைகள் தங்களுடைய தாய் தகப்பன்மாரை அடிக்கிறது, இந்த மாதிரியான காரியங்கள், வீட்டை விட்டு துரத்துகிற காரியங்கள், இப்படிப்பட்ட காரியங்களை வந்து அது வந்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். நம்ம வந்து மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 9 முதல் 13 வரை உள்ள வசனத்துல பார்க்கும்போது, பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தை கை கொள்ளும்படிக்கு தேவனுடைய கட்டளைகளை வியர்த்தமாக்கினது நன்றாய் இருக்கிறது. இது யார்கிட்ட சொல்றாருன்னா, பரிசேயர்கிட்டயும் வேத பாரகத்திலையும் சொல்றதை நம்ம பார்க்க முடியுது. பாருங்க, அவங்க வந்து தேவனுடைய கட்டளைகளை வந்து என்ன பண்றாங்க, வியர்த்தமாக்குனாங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். எதற்காக? அவர்கள் வந்து பாரம்பரியத்தை கை கொள்ளும்படிக்கு. என்ன பாரம்பரியம் நம்ம பார்க்கும்போது, எப்படி எனில் தன் தகப்பனையும் தன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும், தகப்பனையாவது தாயாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட கடவன் என்றும் மோசே சொல்லியிருக்கிறாரே, நீங்களோ ஒருவன் தன் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி உனக்கு தான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை கொர்பான் என்னும் காணிக்கையா கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டால் அவனுடைய கடமை தீர்ந்தது என்று சொல்லி அவனே இனி தன் தகப்பனுக்காவது
தாய்க்காவது யாதொரு உதவியும் செய்ய ஒட்டாமல் நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள். இது போலவே நீங்கள் மற்றும் அநேக காரியங்களையும் செய்கிறீர்கள் என்று சொன்னார். பாருங்க, என்ன பண்றாங்க அப்படின்னா, தன்னுடைய தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாகன்னு சொல்லியிருக்கு. ஆனா நிந்திக்கிறவன் கொலை செய்யப்படணும்னு மோசே சொல்லியிருந்தோம். நீங்க என்ன பண்றீங்க? தகப்பனுக்கும் தாய்க்கும் செய்ய வேண்டிய உதவி உண்டோ என்று சொல்லி ஒரு காணிக்கையை கொடுத்து என்னுடைய கடமை முடிந்ததுன்னு நீங்க என்ன பண்றீங்க? இது பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தேவனுடைய வசனத்தை என்ன பண்றீங்க? உங்களுடைய பாரம்பரியத்தினால அவமாக்குகிறீர்கள் அப்படின்னு பார்க்கிறோம். பாருங்க, குடும்பத்துல சில நேரங்களில எல்லா பிள்ளைகளும் தன்னுடைய பேரண்ட்ஸோடு இருக்க முடியாது. தங்களுடைய வேலை நிமித்தமாக வெளி தேசத்துல இருப்பாங்க. இல்ல தன்னுடைய தாய் தகப்பனோடு இருந்தார்கள் அப்படின்னா அவர்களுக்கான கடமைகளை நம்ம செய்ய வேண்டும். வெளியில இருக்கும்போது நம்ம அவர்களுக்கு செய்ய வேண்டிய அவர்களுடைய தேவைகளை நம்ம பூர்த்தி செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். பராமரிக்கிறார்கள்னா நம்மளால முடிந்த உதவிகளை நம்ம அவர்களுக்கு செய்யும் போது அவர்களும் கூட இருக்கிறவர்களும் சந்தோஷமா அதை என்ன பண்ணுவாங்க, அதை செய்வாங்க. அதுல பிள்ளைகள் நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நம்முடைய நாட்கள் நீடித்திருக்கணும் அப்படின்னா ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற நம்ம பேரண்ட்ஸ நம்ம கனப்படுத்துகிறவர்களா இருக்கணும். பாருங்க, அந்த யோவான் என்னுடைய தாய் இல்ல அப்படின்னு சொல்லி அவர் ஒதுக்கல. ஆண்டவர் சொன்ன உடனே அதுக்கு கீழ்ப்படிந்து அதை ஏற்றுக்கொள்கிறதான ஒரு மனப்பக்குவத்தை நம்ம பார்க்கிறோம். நமக்கு அநேக பிள்ளைகள் தாய் தகப்பனிடத்துல அவங்க வயதானாலும் அவங்களிடத்துல இருந்து நன்மையை பெறுவாங்க. அவங்களிடத்துல இருந்து நன்மைகள் கிடைக்கணும் அதெல்லாம் எடுத்துப்பாங்க. ஆனா அவங்களுக்குன்னு ஒரு காரியம் வரும்போது செய்யறதுல பயங்க அவங்க பயங்கரமா யோசிப்பாங்க. வேற யாராவது செய்யட்டும், இவங்க செய்யட்டும், அவங்க செய்யட்டும் சொல்லி மற்றவங்கள அவங்க இது பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லாதபடிக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம காரியத்துல நம்ம உண்மையா இருக்க நம்ம பிரயாசப்பட வேண்டும். அப்படி செய்யும் போது நம்முடைய தகப்பனின் தாயை நம்ம கனம் பண்ணும்போது ஆண்டவர் நம்மள என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், ஆண்டவருக்கு அவர் கூட சகோதரர்கள் இருந்தாலும் அவர்கள் செய்வார்கள் அப்படின்னு அவர் விட்டு விடல. தனக்கு ஒரு கடமை இருக்கிறது என்று சொல்லி அவர் அந்த காரியத்தை கூட தன்னுடைய அன்பா இருந்த இடத்துல ஒப்படைத்து விட்டு அவர் செல்றத நம்ம பார்க்கிறோம். அதே போல நமக்கு கொடுத்திருக்கிற காரியங்கள் நம்ம உண்மையா இருப்போம். நமக்கு கொடுத்திருக்கிற பேரண்ட்ஸ் அவர்களுடைய வாழ்நாட்கள்ல நம்மளால முடிஞ்ச அளவுல என்ன பண்ணுவோம், நம்ம சந்தோஷமாய் அவங்கள வைத்திருப்போம். அப்படி நம்ம செய்யும் போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை நீங்க உங்களோட தாய் தகப்பன்மார நீங்க இவ்வளவு நாளும் பார்க்காம இருந்திருக்கலாம். நீங்க ஆண்டவரிடத்துல அந்த நம்ம மன்னிப்பு கேட்டு அந்த காரியத்தை நம்ம செய்யும் போது ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அவர் அத நம்ம வேதத்துல பார்க்கிறோம். நாட்கள் நீடித்திருக்கணும் அப்படின்னா நீ என்ன பண்ணு, உன் தகப்பனை உன் தாயையும் கனம் பண்ணு அப்படின்னு நம்ம நீடித்து வாழணும் அப்படின்னா நமக்கு கொடுத்திருக்கிற அந்த தகப்பனையும் தாயும் நம்ம கனம் பண்ண ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நேரத்துல கூட நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக உண்மை நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த 3வது வார்த்தையை தியானிக்க நீங்க கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பார்க்கிறோம் அப்பா, நீர் யோவான் கிட்ட அந்த காரியத்தை ஒப்பு கொடுக்கும் போது அவருக்குள்ளாக அந்த கீழ்ப்படிதல், அந்த அதை ஏற்றுக்கொள்கிறதுக்கான அந்த மனப்பக்குவத்தை நீங்க கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படிப்பட்ட இருதயத்தை எங்களுக்கும் நீங்க தரும்படியாய் ஜெபிக்கிறீங்க. ஒரு காரியத்தை சொல்லும் போது அதற்கு கீழ்ப்படிந்து அதை ஏற்றுக்கொள்கிறதற்கான அந்த மன பக்குவத்தை எங்களுக்கு தாங்கப்பா. அதே போல நீங்க கொடுத்திருக்கிற எங்களுடைய பேரண்ட்ஸ நாங்கள் கனம் பண்ணி அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை நாங்கள் செய்கிறதுக்கு தேவையான கிருபையை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, நீர் அப்படியே செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்நாட்கள் நீடித்திருக்க நீங்க சொல்லியிருக்கீங்க, உன் தகப்பனை உன் தாயும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லி அதை நாங்கள் எங்களுடைய வாழ்நாட்கள் நாங்கள் சரியாய் செய்ய எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்க கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.